அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாக்கியராஜ் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி இந்த தங்கராஜ ஒரு அறவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க அழகோடைய அம்மாவும் தம்பியும் வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் தங்கராஜுக்கு தெரிஞ்சதும் கடந்து குதி குதின்னு குதிக்கிறான். என்ன மாமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் என்னைய இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? இவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு வாச பக்கம் கூட தலை வச்சு படுத்திருக்க மாட்டேனே. என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும் உடனே ராகவனும் லட்சுமியும், ஐயோ மாப்பிள்ள நீங்க வேற, இவங்களை நாங்க கூப்பிடவே இல்லை மாப்பிள்ள, ஏதோ திறந்திருந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கதையாத்தான் மாப்பிள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும் இங்க அழகுக்கு பார்த்தா கோபுறது. அம்மா கார்த்தி வாங்க, நீங்க இப்பயே போங்க, நான் தான் சொன்னேன்ல, ஏன் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களை அவர் கூப்பிட்டாருன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி நாங்க வரவா வேணாமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? பாத்தீங்களா உங்களுக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அழகு சொல்லவும் அப்பதான் பாக்கியராஜ், அம்மா என்ன பேசுறீங்க? திறந்திருந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரியா? அவங்கள வர சொன்னது நானு. யார் யாரோ வராங்க, அவங்க வரதுல என்னம்மா? அவங்க என்னுடைய மாமியார், கார்த்தி என்னோட மச்சான், நான் அந்த உரிமையில கூப்பிட்டேன். ஏன் இதுக்கு கூட அவங்கள நான் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும் அப்பதான் தங்கராஜ், பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா ஓடுகாலி குடும்பத்துக்கு யாரு வந்து வக்காலத்து வாங்குறான்னு? இந்த மாதிரி ஓடுகாலி குடும்பம் வர இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல மாமா. என்ன மாமா தெரிஞ்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், ஐயோ மாப்பிள்ள, இல்ல மாப்பிள்ள, எதுக்காக நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க உட்காருங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவன் சொல்லவும் அப்பதான் சுரேஷும், மாமா மாமா ஏன் மாமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க மாமா. மாமா இப்ப அவங்க கிளம்பிடுவாங்க மாமா. அண்ணே அவங்கள முதல்ல போச்சல் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும் அப்பதான் பாக்கியராஜ், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய மாமியாரும் என்னுடைய மச்சானும் என் அப்பா பிறந்த நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னமோ எதையோ துரத்துற மாதிரி ஏன் இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? புரியுது எனக்கு, நானும் அழகும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான். அது இந்த வீட்டுல இருக்கிற நிறைய பேத்துக்கு பிடிக்கல தான். அதுக்காக எங்களுக்கு கல்யாணம் 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி வீடு தேடி வந்தவங்களை இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும், சபாஷ் பேங்க் ஆபீசரே, நீங்க உங்க ஓடுகாலி குடும்பத்தை வச்சே உங்க அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கிளம்பவும் உடனே லட்சுமியும் ராகவன் ஓடியாந்து, மாப்பிள்ள நீங்க போகாதீங்க மாப்பிள்ள, அடியே அழகு இங்க பாரு, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகலன்னு வையி அப்புறம் நடக்கிறதே வேற. அவங்களால மாப்பிள்ள வீட்டை விட்டு கோச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு, முதல்ல உள்ள போச்சுல அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும் அப்பதான் அழகு, வாமா வா கார்த்தி வெளியே போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகே வாயால சொல்லவும் இங்க பார்த்தா அழகோடைய அம்மாவுக்கும் கார்த்திக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. உடனே ரேவதி ஓடியாந்து, அண்ணி அண்ணி வேணாம் அண்ணி, அவங்க சாப்பிட கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், பரவாயில்ல சாப்பிடலன்னா பரவாயில்ல, என்ன ஆயிரப்போது, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க, இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு கூட நீங்க படுக்காதீங்க, இந்த வீட்டு பக்கமே நீங்க வராதிங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவே மறந்துருங்க அப்படின்னு சொல்லி அழகு பார்த்தா கத்தி அழுகவும் அழகோடைய அம்மாவும் கார்த்தியும் பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. 2 பேரையும் சாப்பிட விடாம அசிங்கப்படுத்தி பேசி 2 பேர்த்தையும் அனுப்பி வச்சது இந்த தங்கராஜ் தான். அழகோடைய அம்மாவும் கார்த்தியும் சாப்பிடாமே போயிடுறாங்க. இது பார்த்தா ஸ்ருதிக்கும் ரேவதிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னக்கா இப்படி சாப்பிடாமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும் அப்பதான் ரேவதி, இங்க பாரு ஸ்ருதி, அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, நான் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து தரேன், நீ அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், சரிக்கா நீ எடுத்து கொடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும் ஸ்ருதி கிட்ட பார்த்தா சாப்பாடெல்லாம் கட்டி ரேவதி கொடுக்குறாங்க. வேகமா பார்த்தா கேரியர் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அழகோடைய அம்மாவும் அழகோடைய தம்பியும் போய்கிட்டு இருக்காங்க. அத்தை அத்தை நில்லுங்கத்த அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கத்தவும் இங்க பார்த்தா அழகோடைய அம்மா திரும்பி பாக்குறாங்க. ஸ்ருதி என்னம்மா, எதுக்குமா நீ இப்ப ஓடியாந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகு அம்மா கேட்கவும், இல்லத்த சாப்பிடாம வந்துட்டீங்க, இதுக்கு மேல நீங்க வீட்டுக்கு போய் என்ன சமைச்சு சாப்பிடுவீங்க, இதுல சாப்பாடெல்லாம் இருக்கு, அண்ணி அவ்வளவு சாப்பாடு பண்ணாங்க, அதுல நீங்க ஒரு வாய் கூட சாப்பிட முடியாம போயிருச்சு, அதான் ரேவதி அக்கா உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க, இந்தாங்க. மாமா பேசுனதை நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க, அதே மாதிரி அண்ணி பேசுனதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. நீங்க அத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்படுறது அண்ணியால ஏத்துக்கிற முடியல, அன்னைக்கு கஷ்டமா போச்சு, அதனாலதான் அண்ணி வாயாலேயே உங்களை வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டையும் அழகோடைய அம்மா கிட்டையும் பார்த்தா இங்க ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் தங்கராஜ், சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பவும் கூடவே சுரேஷும், மாமா நானும் வீடு வரை வரேன், உங்களை அப்படியே வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இல்லடா நான் கார்ல தான் வந்திருக்கேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ஐயோ மாமா
நானும் உங்களோட கூட வரேன், நான் அப்படியே எனக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருக்கு, போற வழியில என்னை இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், சரி மாப்பிள்ள வா அப்படின்னு சொல்லி தங்கராஜும் சுரேஷும் பார்த்தா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கலதான் வழியில ஸ்ருதியும் இங்க அழகோடைய அம்மா கிட்டையும் கார்த்திகிட்டையும் ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா தங்கராஜ் பார்க்கவும் தங்கராஜுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. மாப்பிள்ள அங்கே பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தங்கராஜ் காட்டவும் சுரேஷும் பார்த்தா பார்க்குறாரு. ஸ்ருதி பேசிக்கிட்டு இருந்தது சாப்பாடு விஷயத்தையும் வீட்டில இருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டாங்க, அதை பற்றி தப்பா எடுத்துக்கிறாதீங்கன்னு தான் ஸ்ருதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தங்கராஜ் பார்த்தா தப்பா எடுத்துக்கிட்டு கார்த்தியை வந்து ஸ்ருதி கரெக்ட் பண்றதாவும் ஸ்ருதி வந்து கார்த்தியை கரெக்ட் பண்றதாவும் 2 பேரும் லவ் பண்றதாவும் தப்பா நினைச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில தங்கராஜும் சுரேஷும் பார்த்தா வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு கூட கார்த்திகிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் கேட்காம கார்த்தியை போட்டு சுரேஷும் தங்கராஜும் அடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. ஓ முகரக்கட்டைக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதாடா, ஏற்கனவே ஓடுகாலி குடும்பம் நீங்க, இதுல வேற எங்க வீட்டு பொண்ணையும் ஓடுகாலியாக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷும் தங்கராஜும் பார்த்தா கார்த்தியை போட்டு அடின்னு அடிக்கவும் இங்க பார்த்தா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த பிரச்சனை பார்த்தா ஓயிற மாதிரியே தெரியல. உடனே ஸ்ருதி கத்தி, அவர் மேல இருந்து இப்ப கை எடுக்கல, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கத்தவும், ஏய் என்ன வீட்டுக்கு போகும்போதுல நீனு எல்லாம் ஒன்னால வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னன்னு என்ன இப்படி நடந்துக்கிற, நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டா இருந்தேன், அதுக்கு அவரை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு மனசுல ஈவு இறக்கமே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், முதல்ல வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் சுரேஷும் பார்த்தா ஸ்ருதி இழுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. மாமா நல்லா பொண்ணை வளர்த்துருக்கீங்க மாமா, அத்தை நல்லா பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், உங்களுடைய பேங்க் ஆபீசர் மகன் பாக்கியராஜ் இருக்காரே அவருடைய அருமை மச்சான் கார்த்தி இருக்காப்லையே, அவரும் உங்க பொண்ணு ஸ்ருதியும் ராத்திரி நேரம் 2 பேரும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க, கேரியர்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன் அவ்வளவுதான், மற்றபடியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், என்ன வாய் ரொம்ப திமிரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் பார்த்தா ஸ்ருதியை அடிக்க கை ஓங்குறாரு. அப்பதான் பாக்கியராஜ் வந்து தடுக்கிறாரு. இதுக்கும் மேல என் தங்கச்சி மேல கை வைக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, ஏதோ இந்த வீட்டோடைய மாப்பிள்ள அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு மரியாதை, அவதான் சொல்றாள அவங்கள சாப்பிட விடாம அனுப்பிட்டீங்க அதனால சாப்பாடு கொடுக்க போனேன்னு, எங்க தங்கச்சிய எங்களுக்கு கண்டிக்க தெரியும், நீங்க அவளை கண்டிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பார்த்தா தட்டி விட்டுறாரு பாக்கியராஜ். தங்கராஜுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நல்லா மரியாதை கொடுத்தீங்க மாமா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வருவேன்றீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா கோவப்பட்டு விறுவிறுன்னு குழந்தையும் கூட்டிகிட்டு ரேவதியை பார்த்தா முறைச்சு பார்க்கவும், அம்மா நான் வரேம்மா, அப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பார்த்தா பின்னாடியே ஓடவும் தங்கராஜ் ரேவதியை கூட்டிட்டு கார்ல ஏறி போயிடுறாரு.